கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன். நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் என்று நான் இயேசுவுக்குள் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொடுப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் 32 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று எனக்கு ஆண்டவர் சொல்லும் போதே என் வாழ்க்கையில நிறைய இடத்துல கர்த்தர் டிக் மார்க்க போடுவார். ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு தான் செய்த தவறுகளுக்காக அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? புனித நீரில் போய் மூழ்கிட்டு வர்றான். பாத யாத்திரையாய் நிறைய இடத்துக்கு போகிறான். நிறைய பேர்கிட்ட போய் நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், நான் அந்த தப்பை பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றதுனால பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்கிறவனுக்கு கண்டிப்பா கர்த்தரிடத்துல இரக்கம் உண்டு. தேவ பிள்ளைகளே, நிறைய பேர் கஷ்டப்படும் போது நிறைய பேருடைய வாயில ஒரு வார்த்தை வருது, நான் என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியல பிரதர், என்ன இப்படி போட்டு இந்த தோஷங்கள் எல்லாம் சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு பண்ணின பாவம் தான் பிரதர் இன்னைக்கு வரையும் என்ன கஷ்டப்பட வைத்து கொண்டு இருக்கிறதுன்னு. ஆனா தேவ பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் தவறுகளை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுவீர்களானால் உங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்து உங்களுக்கு புது வாழ்வை தருகிறதற்கு இயேசு போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு நான் யாருக்குமே தெரியல, நான் பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்து தான் தவறு செய்கிறேன், என் தவறை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ளவர், இஸ்ரவேலை காக்குகிற தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார். அநேகரை இயேசு சுகமாக்கும் போது சொன்னாரு, அந்த விபச்சார ஸ்ரீய கையும் மெய்யுமாய் பிடிக்கும் போது சொன்னார் ஆண்டவர், அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு. அப்ப அவ வாழ்க்கையில கேடுகள் வருகிறதற்கு, தோஷங்கள் வருகிறதற்கு காரணம் என்ன? அவள் செய்த பாவம். ஆனால் இயேசு சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதேன்னு. அநேக ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அவங்களுக்கு சமாதானம் பிறந்தது. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், பாவத்தை இயேசு கிட்ட சொன்னீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. அதனால உங்க பாவ தோஷம் மாற நீங்க புண்ணியங்களை எதுவும் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் போது அவர் மன்னிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. யாராவது பாவத்தின் பிடியிலோ, சாபத்தினுடைய பிடியிலோ, பிசாசனுடைய பிடியிலோ இருந்தால் தேவன் அவைகளை முறித்து விடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.